நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி சுதந்திர தினம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சுதந்திர தின ஸ்பெஷல் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தின விழா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் சமையல் தான் வந்து பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா அவியல் தான் வந்து வைக்க போகிறேன். அவியலுக்கு வந்து எல்லா காயும் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதாவது 2 பூசணிக்காய், அப்புறம் பீன்ஸு, அவரைக்காய், முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய் ரெண்டுமே வந்து நறுக்கியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சேனை, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய் 3மா வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து அளம்பி வேக வச்சுக்க போகிறோம். வேக வச்சுட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான தேங்காய், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காரம், இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. காரம் நிறைய வேணுங்கிற ஒரு 12 மிளகாய்க்கு மேலே வச்சுருக்கேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மூடி துருவி வச்சுருக்கேன். அவியல் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அவியலுக்கு. அப்படியே பண்ணும்போது நான் அப்படியே உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறதுனால, கடைசி வெள்ளிங்கிறதுனால சுவாமி நைவேத்தியத்துக்காக கோதுமை ரவை பாயசம் தான் வந்து பண்ண போகிறோம். கோதுமை ரவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டம்ளர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வெல்லம் நல்லா ஒரு 1.25 டம்ளர் மேலே வந்து வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வடிகட்டிட்டு பண்ண போகிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சமாக முந்திரி வறுத்து போட போகிறோம் நெய்யில். அப்புறம் தேங்காய் பால் வந்து விடணும். அதனால் தேங்காய் பொடியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். கரைச்சிட்டு நம்ம வந்து விட போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா அவியல், ரசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை பாயசம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அவியலுக்கு வந்து வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் அரைச்சிட்டு ஒன்று நம்ம வந்து பார்ப்போம். என்ன பண்ணுறேன், எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவியலுக்கு வந்து காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நான். இந்த பக்கம் வந்து ரசம் வந்து கொதிச்சுட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து பாயசத்துக்கு கரைய வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இதெல்லாமே வந்து நம்ம இப்போ அரைச்சின்னு வந்துடுவோம். அவியலுக்கு அரைச்சின்னு வந்துட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே இதெல்லாமே ஒன்று ஆகட்டும். வெல்லம் வந்து கரையை வச்சுட்டு வடிகட்டிட்டு பண்ணணும். அதனால் கரையை வச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அப்படியே அதாவது கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் அடுப்புக்கிட்டே வச்சுருக்கேன். அப்போ வந்து நமக்கு கடைசியில் அதை உடச்சிட்டு தாளித்து போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் இப்போ ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தக்காளியும் போட்டுட்டு கையால் நிம்மடி போட்டுட்டு மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு, சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாமே போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ரசத்துக்கு கொச்சின்னு இருக்குது. இந்த பக்கம் இதை வந்து நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சின்னு வந்துடுவோம். அவியலுக்கு அரைச்சின்னு வந்துட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லா கொச்சதுக்கப்புறமா நான் வந்து பருப்பு ஜலம் வந்து கொஞ்சமாக வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். பருப்பு ஜலம் வந்து விட்டாச்சு. இது மேலே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு நெய்யில் வந்து தாளிக்க போகிறோம். இந்த பக்கம் சாதம் வந்து சுட வந்து வச்சுருக்கேன். அவியல் வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா விட போகிறோம். இந்த பக்கம் வந்து இது வந்து நல்லா வெள்ளம் வந்து கரை வச்சு வச்சாச்சு. இதை வந்து வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டிட்டு பாயசம் வைக்க போகிறோம். பாயசம் கடைசியில் வைக்கலான்னு உரமாக வச்சுருக்கேன். இது அப்படியே இப்போ ரசத்துக்கு வந்து தாளிச்சிடுவோம். இதுவும் ஆனதுக்கப்புறமா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா அவியல் வைக்கிறது வந்து பார்ப்போம். நம்ம அவியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் வந்து வெந்தெடுத்து நான் திறந்து வச்சு பற்ற வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். உப்பெல்லாம் போட்டுட்டு எல்லாம் இதில் வந்து காரம் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து அரைச்சி விட்டாச்சு இல்லையா, உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தயிர் வந்து விட போகிறோம். தேவையான அளவு தயிரை விட்டுட்டு கடைசியில் தாளிக்கக்கூடாது. இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இறக்க வேண்டியது தான். அப்படியே பார்ப்போம். இப்போ இதையும் போட்டுட்டு நான் கொதிக்க வைக்கிறேன். கொதிச்சுட்டு தயிர் விட்டும் போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா வந்து இது வந்து கொதிச்சுன்னு இருக்குது. நல்லா பாருங்க காட்டுறேன். நல்லா அவியல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். தயிர் விட்டுப்போம். தயிரை விட்டுட்டு ஒன்று நல்லா கலக்கி விட்டுருந்தேன். தேவையான உப்பெல்லாம் நான் வந்து போட்டாச்சு. இப்போ இதில் வந்து கருவேப்பிலையும் போட்டுட்டு மேலாக தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டுட்டு இறக்கணும். சில பேர் வந்து தாளிப்பான், சில பேர் தாளிக்க மாட்டோம். நாங்கள் வந்து தாளிக்க மாட்டோம். இப்போ மேலாக வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெயும் விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்க வேண்டியது. அவ்வளோதான். தயிர் விட்டதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணக்கூடாது. குறைச்சி வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அவியல் ரெடி. அடுத்து பாயசம் வைக்கிறது பார்ப்போம். இப்போ கோதுமை ரவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளருக்கு வந்து தண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த பேனில் கொட்டி வேக வச்சுக்க போகிறோம். வெள்ளைக்கரசலை வந்து வடிகட்டியாச்சு. இந்த பக்கம் தேங்காய் பாலும் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா குழைய வந்து வேகட்டும். வந்துட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம கோதுமை ரவை நல்லா சூப்பராக குழஞ்சிருக்கு. இந்த மாதிரி 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து விட்டுருக்கேன். நல்லாவே வந்து குழஞ்சிடுது. இப்போ இதில் நம்ம இந்த வெள்ளைக்கரசலை
கொட்டிட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நான் இதையும் கொட்டிட்டு அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல. தேங்காய் பாலும் விட போகிறோம். அதனால் இத்தனை வந்து இந்த வெள்ளை கரைசல் வந்து தேவைப்படும். ஸ்வீட் வேணும் அல்லவா? 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வெல்லம் வந்து எடுத்துட்டுருக்கேன். கோதுமை ரவை அப்படிங்கிறதுனால நல்லா வெந்து நிறைய வந்து வெல்லம் வந்து நல்லா இழுக்கும். கோதுமை ரவை இதெல்லாம் வந்து வெல்லம் நிறைய வந்து இழுக்கும். இதில் வந்து கட்டி தட்டாதுக்கு இதை வந்து நல்லா கரைச்சிட்டு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிக்கணும். இதிலே இந்த பச்சை வாசனை போகத்தக்கனே நல்லா வந்து வெல்லம் வந்து கொதிக்கணும். கொதிக்க வச்சுட்டு நல்லா கட்டை இல்லாமல் நான் வந்து உடச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா தேங்காய் பால் வந்து விட போகிறோம். தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா விட்டாச்சுன்னா அதுக்கப்புறமா ஜாஸ்தி கொதிக்கக்கூடாதுங்கனால முன்னாடியே இந்த வெள்ளை கரைசல் வந்து நல்லா பச்சை வாசனை பார்த்துக்கினா கொதிச்சிடணும். இது ஏற்கனவே கோதுமை ரவை நல்லா வெந்த கோதுமை ரவை தான். இந்த வெள்ளை கரைசல் மட்டும் நல்லா வடிகட்டி விட்டுருக்கோம். இந்த பச்சை வாசனை பார்த்துக்கனையாக ஒன்று கொதிக்க விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம வந்து கோதுமையில் வந்து அதாவது உடச்ச கோதுமையில் கோதுமை பாயசம் வந்து வச்சு காட்டியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையில் சுவாமி நைவேத்தியத்துக்கு கோதுமை ரவையில் தான் வந்து பாயசம் வந்து வச்சு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறது. நீங்கள் இப்போது இந்த கட்டையாக இருக்கிறதுலாம் நீங்கள் அப்படியே கலரி விட கொதிச்சாச்சுன்னா நல்லா அப்படியே கரைஞ்சிரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், நான் காட்டுறேன். கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் பாலை விட்டுட்டு மேலாக ஏலக்காய் பொடி, முந்திரி வறுத்ததெல்லாம் அதையும் போட்டுட்டு நெய் வேணுன்னா நெய் ஒரு ஸ்பூன் வந்து விட்டுட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். இப்போ இது கொதிக்கட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வெள்ளை கரைசலை கொட்டிட்டு இது நல்லா வந்து கொதிக்கிறது. இப்போ வந்து ஏலக்காய் பொடி வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த தேங்காய் பாலையும் வந்து இதில் விட்டுடுறேன். தேங்காய் பாலை விட்டு கலரிட்டு ஒரு கொதி வரும்போது முந்திரி வறுத்து வச்சுருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேலாக ஒரு ஸ்பூன் நம்ம நெய் வேணும்னா விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முந்திரி நான் வந்து வறுத்துருக்கிறதுலே வந்து நிறைய 2 ஸ்பூனுக்கு விட்டுட்டு வறுத்தாச்சு. வேணும்னா விட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். வேணால் விட்டுட்டா போதும். நம்மளோட பாயசத்துக்கு தேங்காய் பால் விட்டாச்சு. கொஞ்சமாக இதில் அடியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம தேங்காய் பால் விட்டுட்டு முந்திரியும் வந்து போட்டுட்டாச்சு. வறுத்த முந்திரியும் வந்து போட்டாச்சு. ஒரே கொதியில் ஆஃப் பண்ணினா நம்மளோட பாயசம் வந்து சூப்பராக வந்து கோதுமை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கோதுமை ரவை பாயசம். இதில் உங்களுக்கு பால் இனி வேணும்னா விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பாலே வந்து நிறைய வந்து விட்டாச்சு. தேங்காய் பால் வந்து பாலோட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் விட்டால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் பால் வந்து நான் அதுவே வந்து பொடியாக இருக்கிறதுனால அதையே வந்து கரைச்சி விட்டாச்சு. பாயசம் வந்து சூப்பராக எடுத்து நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்பெஷல் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சுதந்திர தின ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி கோதுமை ரவை பாயசம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவியல், அப்புறம் ரசம், கொஞ்சமாக இலப்பருப்பு வந்து வச்சுருக்கேன். சாதம் வந்து குக்கரில் வந்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோதுமை ரவை பாயசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் சுவாமி நைவேத்தியத்துக்கு கோதுமை ரவை பாயசம் தான் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.